श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. குருதேவ தத்தா. சாய்நாதரின் அனுகிரகத்தோடும் மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் சத்சங்கம் என்ற இந்த முறையில் நாம் இங்கு எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்னைக்கு நாம குரு சரித்திரம் என்ற சத்சங்கத்தில் இணைந்துள்ளோம் இல்லைங்களா? நாம கடந்த 3 வாரங்களாக குரு சரித்திரத்தில் இருந்து 13ஆம் அத்தியாயத்தில் உள்ள முன்னுரையை பற்றி விளக்கி கொண்டு இருக்கிறோம். அதில் முதல் வாரம் ஸ்மிருதுலு வேதங்கள் ஆத்ம சம்திருப்தி பற்றி சொல்லிக் கொண்டோம். 2வது வாரம் தர்மத்தை பற்றி விவரித்துக் கொண்டோம். அதேபோல் 3வது வாரத்தில் இவை அனைத்தையும் எந்த விதமாக நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றி விவரித்துக் கொண்டோம். சரி, அனைத்தையும் கையாள வேண்டும் அப்படி என்றால் என்ன? இங்க நாம ஆத்ம சம்திருப்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது ஆத்ம சம்திருப்தி என்றால் நிறைந்த மனம். நிறைந்த மனம்தான் தர்மத்தை காப்பாற்றும் என்று நாம விவரித்துக் கொண்டோம். சரி, இந்த தர்மத்தை காப்பாற்றும் என்று தெரிந்து கொள்வதற்கு இதையெல்லாம் நமக்கு சொல்றதுக்கு யார் வேண்டும் அப்படி என்றால் குரு என்பவர் வேண்டும். குருவை விட மேலானவர் யாரும் இல்லை. குரு சேவையை மிஞ்சிய தவம் எதுவும் இல்லை. குரு கொடுக்கிற ஞானத்தை மிஞ்சிய பரம் இல்லை. அப்பேற்பட்டவரே குரு. சரி, என்ன செய்தாலும் இறைவனிடத்தில் நம்பிக்கையை பெருக்கி அதில் லயிக்க செய்கிறதோ அதுவே குரு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இங்கு குரு சரித்திரத்தை சொல்லுவது முக்கியமா என்றால் சொல்லுவது முக்கியமல்ல, அதில் இருந்து நாம் என்ன கிரகிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் இல்லையா? சரி, இன்னைக்கு 13வது அத்தியாயத்தில் கதை ஆரம்பம் பார்ப்போம். ஸ்ரீகுரு இவர் பிரபலம். இவர் நாலாபுரமும் இவருடைய புகழ் பரவிச்சு. அப்படி இருக்கையில அவரு பிரயாகா கஷேத்திரத்தில் இருந்த பொழுது அவருடைய புகழ் மேலும் அதிகரிச்சது இல்லைங்களா? அதுல பல சீடர்கள் இவர்கிட்ட சேர்ந்தாங்க. அதில பால சரஸ்வதி, கிருஷ்ண சரஸ்வதி, சந்தான சரஸ்வதி, ஞான ஜோதி சரஸ்வதி, சித்த முனிவரும் ரொம்ப முக்கியமானவங்க. அப்படி இல்லாம இன்னும் சில சீடர்களும் இவர்கிட்ட சேர்ந்தாங்க. இவங்க எல்லாரையும் இவர் அழைத்து நிறைய புண்ணிய கஷேத்திரங்கள், நதிகள்ல நீராடி அதற்கப்புறமா தெற்கு திசையை நோக்கி இவர் பயணம் செஞ்சார். அப்படி தெற்கு திசையை நோக்கி பயணம் செய்த போது அவரின் பிறந்த இடமான கராஞ்சா நகரத்துக்கு வந்தார். அப்படி அங்க வரும்பொழுது இவருடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவரை ஆரவாரமாக வரவேற்று பக்தியுடன் பூஜைகள் செய்து மகிழ்ந்தாங்க. அப்படி இருக்கையில இவருடைய தங்கைய, அதாவது உடன் பிறந்தவர்களில் தங்கையான ரத்னாதேவி அவங்க இவரை வணங்கி, ஓ சத்குரு பிரபுவே, எனக்கு சம்சார பந்தத்தை தவிர்த்து தவம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க. ஸ்ரீகுரு கிட்ட ரத்னாதேவி கேட்டாங்க. அப்போ ஸ்ரீகுரு சிறு புன்னகையோட இருந்துட்டார். அதுக்கப்புறமா அதற்கு அவங்க சுவாமி, நீங்க இரு காலத்தையும் அறிந்தவர் இல்லைங்களா? அப்போ எனக்கு அடுத்த பிரிவில என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாதேவி சுவாமி கிட்ட கேட்டாங்க. அப்போ சுவாமி, அம்மா, உன்னுடைய வாழ்க்கை சுகமானது இல்ல. முற்பிறவியில நீ பாவம் செஞ்சிருக்க, அந்த பாவத்தை நீ அனுபவிக்கணும். அதாவது ஒரு பசுவை காலால உதைச்சுட்ட, உன்னுடைய அண்டை வீட்டு தம்பதிகளையும் நீ பிரிச்சுட்ட. இந்த 2
வினை பயனும் நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு இங்க சொல்றார். சரி, ஸ்ரீ குருவோடைய தங்கை இல்லையா இவங்க முன்ஜென்மத்தை பத்தி கேட்டாங்க. சரி, ஸ்ரீ குரு தங்கையான இவங்களை இந்த முன்ஜென்மத்தில் இருக்கும் கர்மாவை ஸ்ரீ குருவானவர் தன்னுடைய தவசக்தியாலையும் தன்னுடைய தனக்கு தெரிஞ்ச மந்திரத்தாலையும் ஐம் சட் பட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லிட்டு அவற்றை இல்லாம செய்யலாம் இல்லைங்களா? இவங்க யாரு? ஸ்ரீகுருவின் தங்கை இல்லையா? அவருடைய உடன் பிறப்பு அல்லவா, ரத்த சம்பந்தம். இவருக்கும் தன்னுடைய தங்கைக்கும் ரத்த சம்பந்தம் இருக்கு இல்லையா? ஆனாலும் கூட ஸ்ரீகுரு தர்மத்தை விடவில்லை. இந்த பாயிண்ட் நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும், நாம ஞாபகமும் வச்சுக்கணும். சொந்த தங்கையானாலும் கூட தங்கையே நான் உன் கர்மாவை இல்லாமல் செய்கிறேன் அப்படின்னு ஏன் சொல்லல? உனக்கு இங்க அவங்க முதல்ல கேக்குறாங்க இல்லையா, இந்த சம்சார பந்தத்தில இருந்து நான் இல்லாம நான் தவம் செய்து அடையணும், நல்வழி அடையணும் அப்படின்னு முதல்ல அந்த அம்மா கேக்குறாங்க இல்லையா, தன்னுடைய தங்கை. அதுக்கு ஸ்ரீகுரு என்ன சொல்றாருன்னா, அம்மா உனக்கு உன் பதி சேவையே நல்லது, பதி சேவைதான் முக்தி அடைய செய்யும், அந்த வழியே நீ பின்பற்று, அதுவே உனக்கு நல்லது அப்படின்னு இங்க சொல்றாரு. சொல்லிட்டு நீ முன் ஜென்மத்துல பாவம் செஞ்ச, அந்த பாவத்தால உனக்கு தொடுநோய் வரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீ முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் பயனால் உனக்கு தொடுநோய் வரும் அப்படின்றும் ஏன் முன்பே சொன்னார்? தொழுநோய் வரும் அப்படின்னு எதற்கு ஸ்ரீகுரு சொன்னார் அப்படின்னா, அலாட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, அலாட்டா இருப்பாங்க அப்படின்றதுக்காக அவர் சொல்றார். இப்போ எனக்கு வியாதி வரும் அப்படின்னு நான் முன்ஜாகிரதையா இருக்க சொன்னார். அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இப்போ உன் பாவம் நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லாம தொடுநோய் வரும் என்று எதற்கு சொன்னார் அப்படின்னா, அப்போதைக்கு அவங்க மன்றாடி கேட்டுக்கொண்டதால, யாரு? தன்னுடைய தங்கை அப்போதைக்கு மன்றாடி கேட்டுக்கொண்டதால அவர் சொன்னார். அதுக்கப்புறம் என் அனுகிரகத்தால் உன் பூர்வ கர்மாவை முதுமையில் அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்றார். ஆனாலும் உனக்கு தொடுநோய் வரும் பொழுது உனக்கு என் தரிசனமாகும் அப்படின்னு இங்க சொல்றார். இதுதான் அந்த தெய்வத்தின் அனுகிரகம். நம்ம பார்க்கணும், தன்னுடைய அண்ணன் ஒரு தெய்வ ஸ்வரூப் இல்லையா? இங்கதான் அந்த இறைவனின் அனுகிரகத்தை நாம பார்க்கணும். ஏனென்றால் சத்குரு என்பவர் யார் அப்படின்னா, பாவங்கள் அதிகமாக உள்ளவற்றையும் குறைக்க செய்பவர். உனக்கு தொடுநோய் வரும், ஆனால் இப்போது அல்ல அப்படின்னு சொல்றார். அது கொஞ்சம் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தொடுநோய் வரும், ஆனா எப்போ வரும்னா 50 வயசுல வரும் அப்படின்னு சொல்றார். இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ எனக்கு 40 வயசு நிரம்பிடுச்சு, எனக்கு 50 வயசுலதான் எனக்கு தொடுநோய் வரும் அப்படின்னு சொல்றார். அப்போ இன்னும் 10 வருட காலம் இருக்கு இல்லைங்களா? அப்போ இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத நான் யோசிக்கணும் இல்லையா? இதே மாதிரிதானே பரீட்சித் மகாராஜ் 7 நாட்கள்ல நீ இறந்து போவாய் என்று தெரிஞ்சதும் அவர் என்ன செஞ்சாங்க? முக்தி அடையும் மார்க்கத்தை தேடினாரா இல்லையா? அவர் என்ன செஞ்சார்? யஜ்ஞங்கள் செய்யணுமா, யாகங்கள் செய்யணுமா, அப்படி எப்படி செஞ்சு முக்தி அடைவது அப்படின்னு கேட்டாரா இல்லையா? எப்படி இதுல இருந்து தப்பிப்பது என்று அவர் நினைக்கல. இங்க இந்த பாயிண்ட் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணுங்க, நல்லா கவனிக்கணும். எப்படியா அதுவே நானா இருந்தா எப்படியாவது மிருத்யுஞ்சய ஹோமம் செஞ்சு என்னோட மரணத்தை, என்னுடைய வியாதியை நான் தள்ளி
செஞ்சு தப்பிப்பதுதான், எப்படி தப்பிப்பது அப்படின்னு தான் நான் நினைப்பேனே தவிர எப்படி முக்தி அடைவது அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். எப்போதும் தான் ஆனா பரீட்சித் மகாராஜ் எப்போது தான் முக்தி அடையணும் அப்படின்னு தவிச்சாரோ அப்போதே சுக மகரிஷி பாகவதத்தை சொல்லி அவரை முக்தி அடை செய்தார். அதே போல நமக்கு நம் முயற்சியின்றியே மாஸ்டர் அவர்கள் நம்மை முக்தி அடைய செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? நம்மில் தவிப்பு ஆர்த்தி எல்லாத்தையும் எத்தனை ஜென்மங்களாகவோ நம்மை தேடி தேடி செல்லாமலேயே, எத்தனையோ ஜென்மமா நம்ம தேடி செல்லாமலேயே நம்முடைய சத்சங்கங்கள் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க ஸ்ரீ குரு என்ன சொல்றாரு? அம்மா, உனக்கு முதுமையில் தொடுநோய் வரும், அதனால உன் மனம் லௌகீக விஷயங்களிலும் விவகாரங்களிலும் எப்படி போகும் அப்படின்னு சொல்றார். அதுவெல்லாம் இல்லாமலேயே சாதனை செய்து கொண்டவர் தான் நம் மாஸ்டர் அவர்கள். அதுக்கு தான் நமக்கு உதய பிரார்த்தனை கிடைச்சது. சரி, ஸ்ரீ குரு என்பவர் என்ன செய்வார் என்றால், நம்மளை நல்லா சாண பிடிச்சு மனதை சாதனை செய்வித்து இறைவனிடத்தில் முமுக்ஷுலுவாக செய்விப்பார். இங்க முமுக்ஷுலு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த முமுக்ஷுலு அப்படின்றா முக்தியடைய தேடுபவர்கள். அதாவது லட்சத்தில் ஒருத்தர் இருப்பாங்களாம், தான் முக்தி அடையணும் அப்படின்னு தேடுறவங்க. அது மாதிரி நம்மளை ஆக்குவாங்க அப்படின்னு இங்க சொல்றாங்க. இத நாம நினைத்து கொண்டால், இதை நாம நினைவுல வச்சுக்கிட்டோம்னா நல்லது, இல்லைன்னா அது வருந்தத்தக்கது தான். இங்க ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? என்னன்னு, சொந்த அண்ணன் தானே ஸ்ரீகுரு, ரத்னாதேவியோடைய சொந்த அண்ணன் தானே, அப்போ கர்மா இல்லாம செய்யலாம் இல்லையா? எதுக்கு அவருக்கு இவ்வளோ பார்ஷியாலிட்டி? இங்க அந்த பார்ஷியாலிட்டியை கொண்டு வரார் அப்படின்னு பார்த்தா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை சொல்லலாம். இப்போ என்னுடைய கால் இருக்குங்க, அந்த கால்ல கட்டை விரல்ல நிறைய சீவு பிடிச்சு அழுகி போன நிலையில அந்த கட்டை விரல் இருக்கு. அத நாம வெட்டி எடுக்கணுமா இல்லையா? வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்தா நல்லது இல்லைங்களா? அப்படி அதை எடுக்கலன்னா என்ன ஆகும்? அது கால் ஃபுல்லா பரவி என்னுடைய காலையே வெட்டி எடுக்க வேண்டிய நிலை வரும். அதே போலதான் கர்மாவை இப்பொழுதே நாம அனுபவிக்கணும். ஏனெனில் அது ஜென்ம ஜென்மமாய் நமக்கு தொடர்ந்து வரும். இப்போ அனுபவிக்கலன்னா அது அடுத்த ஜென்மத்துல, கொஞ்சம் அடுத்த ஜென்மத்துல என்ன வட்டி சக்கர வட்டி போட்டுக்கிட்டே நம்மளை தொடர்ந்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதனால வட்டி எதுவுமே இல்லாம அசலை மட்டும் அனுபவிக்க செய்றார். அதிலும் குறைத்து தொடுநோய் வரும்பொழுது நான் உனக்கு அபயம் தருகிறேன் அப்படின்னு இங்க சொல்றார். யாரு? ஸ்ரீகுரு. ஸ்ரீகுருவோடைய தரிசனம், அதாவது சாதுவின் தரிசனமும் சாதுவின் பரிசமும் முக்திக்கு வழி இல்லைங்களா? அப்போ அது இங்க நடந்ததா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா நடந்தது. அப்படி இங்க நடந்ததா இல்லையான்னு பார்த்தா நடந்தது. அந்த அம்மாவுக்கு அவருடைய தரிசனம் கொடுத்தாங்க. இப்போ தொடுநோய் வந்தது, அவரின் கிருபையால அது குறைஞ்சதா இல்லையா? அது வராம தடுக்க கூடாது இல்லைங்களா? அதை தடுத்தால் தர்மத்தை அவர் மீறியவர் ஆவார் இல்லைங்களா? அப்போ அவர் எப்படி அந்த தர்மத்தை மீறினால் அவர் எப்படி இறைவன் ஆக முடியும்? அது வரணும், அதை குறைக்கணும், இந்த இரண்டும் நடக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு தனித்தனியா அவங்களுக்கு 2 நிலம் இருக்கு. அதுல அவங்க மாம்பழம் விவசாயம் செஞ்சுக்கிறாங்க. செய்யும் பொழுது அண்ணனுடைய நிலத்துல விளைச்சல் நல்லா வருது, தம்பியோட நிலத்துல வரல. அப்படி இருக்கிறச்சு தம்பி என்ன பண்றாருன்னா அண்ணனுடைய செடியிலிருந்து ஒரு மாம்பழத்தை பறிச்சு அவன் சாப்பிடுறான். ஏன்னா அவன் நம்ம அண்ணனுடைய மரம் தானே,
அப்படின்னு நினைச்சு அவ எடுத்துக்கிறான். ஆனா அண்ணனோ, நீ எப்படி என்ன கேட்காம மரத்துல இருந்து பழத்தை எடுத்துப்ப? இது திருட்டுக்கு சமம் இல்லையா? ஆகையால நான் ராஜா கிட்ட பிரியாதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜா கிட்ட பிரியாதை செய்யறார். ராஜா ராஜா கிட்ட சொல்லி ராஜா தண்டனையும் வழங்குறார். என்ன தண்டனை வழங்குறாருன்னா, அவருடைய 2 கைகளையும் வெட்ட சொல்லிடுறார். உடனே அவர் அந்த 2 கைகளையும் துண்டிக்கப்படுது. துண்டிக்கப்பட்ட உடனேயே அண்ணனானவன் பதறி போய் அவனை கூட்டி அவனுக்கு சேவகம் செய்கிறார். இங்க அந்த தம்பி கேட்கிறார், நீ ஏன் போய் ராஜா கிட்ட பிரியாதை செய்யணும்? அவர் ஏன் என் கையை வெட்டணும்? அப்படி இருந்தும் நீ எனக்கு இப்படி ஏன் சேவை செய்யணும்? இத சொல்லாமையே இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்போ அவர் சொல்றார், நீ பழம் திருடியது என்னது? அது தப்பு, அது அதர்மம் இல்லையா? அப்போ அது பாவம். அந்த பாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும். அதனாலதான் நான் ராஜா கிட்ட பிரியாதை செஞ்சு அந்த தண்டனைய அனுபவிக்கும்படி நான் செஞ்சேன். நீ பழம் கேட்காமலேயே எடுத்துக்கிட்ட, அது திருட்டுக்கு சமம் தானே? சொல்லாம இருந்தாலும் அது பாவம். உனக்கு அந்த பாவத்தை பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அந்த ராஜா கிட்ட தர்மப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தின. அதே மாதிரி அந்த ராஜாவும் அதே மாதிரி செஞ்சார். என்னதான் இருந்தாலும் நான் அண்ணன் இல்லையா? தம்பியை நான் தானே காப்பாற்றணும், அதுவும் என் தர்மம் தானே அப்படின்னு அந்த அண்ணன் அந்த தம்பி கிட்ட சொல்றார். பாத்தீங்களா, திரும்பி திரும்பி தர்மம் எங்க வந்ததோ பாருங்க, அதுதாங்க தர்மம். ஆகையால் உனக்கு முதுமையில் தொழுநோய் வரும், அப்போது நான் உனக்கு தரிசனம் தருகிறேன் என்றார். பாருங்க, தர்ம சூக்ஷ்மத்தை ஆழ்ந்து நாம பரிசீலனை அதாவது ஆழ்ந்து பரிசீலனைத்தால் ஒழிய புரியாது. புரிந்தால் இவ்வளவு தானா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அத முயற்சி செய்தால், நாம முயற்சி செய்தோம்னா அது மிகவும் கடினமாக இருக்கும், நமக்கு கடினமாகவே தோணும். ஆனால் அதை முயற்சி செய்யத்தான் நாம சாதிக்க முடியும். அப்படி முயற்சி செய்தால் சாதிக்க முடியாதுன்றது எதுவும் இல்லை. முயற்சி செய்தால்தான் அந்த யோகம் நமக்கு வரும். ஆகையால் உனக்கு தொடுநோய் வந்தவுடனேயே நீ பீமா அமரஜா நதிக்கரையில் உள்ள சங்கமத்திற்கு போ. அங்க ஒரு தீர்த்தம் இருக்கு, அங்கு சென்று அந்த சங்கம தீர்த்தத்தில் நீராடு அப்படின்னு நிவாரணம் சொல்லி அவர் ஸ்ரீ குரு நாசிக்கு புறப்பட்டு சென்றார். இங்க இறைவன் நமக்கு எப்பொழுதும் என்ன சொல்றார்? கர்ம நிவாரணம், பலிதம் நமக்கு காண்பிக்கிறார். அதற்கு வழியும் சொல்வார். அதற்கு தான் அவர் குரு என்பார்கள். எது செய்ய வேண்டுமோ எது செய்யக்கூடாதோ அப்படின்னு சொல்றாரு. இத நாம கிரகித்து கொள்ளணும். அப்படி கிரகித்தால் நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியும், யோசிக்கும் ஒவ்வொன்றையும் இறைவனை பற்றியே இருக்கும், வேறு எந்த யோசனையும் இருக்காது. எது நடந்தாலும் அவர் நிர்ணயித்தபடியே நடக்கும். அது சரியா என்ற பாவம் தோணும். ஏன் அப்படின்னா, அவர் மீது நம்பிக்கை இருப்பதால். நம்பிக்கை இருப்பதால் நம்பிக்கை பெருகும். எப்போது நம்பிக்கை பெருகுதோ அப்போது அங்க பயத்துக்கு இடம் இருக்குமா? இருக்காது. அததான் சொல்றார். அவர் ஒன்னு சொல்றார், டோன்ட் ஃபியர், ஐ ஆம் ஹியர் அப்படின்னு. எதற்கு பயம்? நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும்? ஒரு நோயாளி கூட எழுந்து உட்கார்ந்துருவான் இல்லைங்களா? அதே போலதான் இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம தமிழ் திரைப்படத்துல இருந்து
ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வசூல் ராஜா MBBS. இதுல ஒரு கோமா பேஷண்ட் ஒருத்தர் இருப்பார். அவரை வேஸ்டான ஒரு பொருளாக அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வசூல் ராஜா என்பவர் அவர்கிட்ட தினமும் ஆறுதலா பேசி, தினிக்கும் அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு ஆறுதலான விஷயங்களை அவர்கிட்ட பேசி, நம்பிக்கையூட்டும் விஷயங்களா பேசி அவர் குணமடைய செய்வார். குணமடைந்து கோமாவிலிருந்து அவரும் வெளியே வந்துடுவார். அது போலதாங்க சங்கல்பம், ஆறுதல் ஆகிய நமக்கு தருகிறவர் தான் ஸ்ரீ குரு. அப்படி இருக்கும் பொழுது நாம் எந்த நிலையில் இருந்தாலும், அதாவது நடுக்கடலில் நாம இருந்தாலும் கூட அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வரும். இதே போலதாங்க மூழ்கி கொண்டிருந்த நீர்மூழ்கி கப்பலை பாபா இருந்த இடத்திலே இருந்தே மேலே தூக்கி அங்கிருந்து இழுக்கலையா? அதை அந்த இடத்துல பார்த்தவர்களும் இருந்தாங்க இல்லைங்களா? அப்போ அந்த பார்த்தவர்களுக்கு என்ன தோணும்? கட்டாயம் அவர் நமக்கும் வழிகாட்டுவார் அப்படின்னு தோணும் பொழுது நமக்கு கவலை ஏதும் இருக்குமா? கவலை இல்லாம நாம அவர் இருக்கிறார் என்ற எண்ணத்தோட இருப்போம். அவர் எங்கிருந்தாலும் நம்மை காப்பாற்றுவார் என்ற பாவம் நம்மில் தோன்றுமா இல்லையா? அப்படி தோன்றிட்டா கவலைக்கு இடம் இல்லை இல்லைங்களா? நாம இங்கு வெளிச்சடங்காகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா, அவர் உள்முகமாக இருப்பதை நாம பார்க்கறது இல்லை. உள்முகமாக பார்த்தால், அவரது நிலையை கவனித்தால் நமது நடவடிக்கை, பேச்சு வேறு விதமாக இருக்கும் இல்லைங்களா? ஆழ்ந்து உள்முகமாக கவனிப்பது இல்லை. ஏன்னா என்ன இருக்குப்பா, அவருக்கு தெரியவா போகிறது? ஏதாவது கேட்கவா போகிறார்? நம்ம என்ன பார்க்கவா போறார்? அப்படின்ற ஃபீல் நமக்கு இருக்கும். அதுக்கு தான் சாய்நாதர் ஒவ்வொரு வாட்டியும் படத்திலும் அந்த சிலை ரூபத்திலும் நானே இருக்கிறேன், அனைத்திலும் நானே இருக்கிறேன் அப்படின்னு நிரூபித்து காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா நம்மை போன்ற புத்திசாலிகள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். இப்படி நிரூபிச்சாவது யாராவது ஒருத்தர் யோசிக்க மாட்டார்களா? யோசிப்பாங்க இல்லையா அப்படின்னு அவருடைய தவிப்பு இருக்கு. இறைவனுடைய தவிப்பு என்ன அப்படின்னு நாம பார்த்தா, 1000 பேர்ல ஒருத்தர் இல்லாட்டி ஒருவராவது மாற்ற முடியுமா? மாறுவார்களா? இருப்பார்களா என்ற தவிப்பு அவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரிதான் கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அதிலிருந்து நம்மை யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு நமக்கு எடுத்துக்காட்டும்படியாக ஸ்ரீ குரு இங்க சொல்லியிருக்கார் இல்லைங்களா? குரு என்பவர் தர்மத்தை நம்மில் நிரப்பி கர்மாவை அனுபவிக்க செய்து முக்தியை அடைய செய்கிறாரோ அவரே சத்குருவாக இருக்கிறார். இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய கர்மா, நாம் செய்த பூர்வ ஜென்ம பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். அது நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி. ஆனால் குருவின் வழியே நாம் சென்றால், அது பெரிதாக இருந்தாலும் நம்மை அவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் நாம் குருவை சேவிக்க வேண்டும் என்பதை இங்க நாம பார்க்கிறோம். சத்குரு எப்பேற்பட்டவர் என்றால், எப்பொழுதும் நம்மை சுற்றியே நம்முடைய இருக்கிறார் என்ற நினைப்பு நம்மில் இருக்க வேண்டும் என்ற தவிப்பு அவருக்கு இருக்கு. ஆகையால் சத்குருவை நாம் பற்றி கொண்டால் நமக்கு எந்த விதமான தடையூறுகள், கர்மபந்தங்கள் எதுவா இருந்தாலும் நம்மளை அதில் இருந்து
சுலபமாக விடுவிப்பார் என்பதை இந்த கதையின் மூலமாக நாம தெரிஞ்சு கொள்கிறோம். ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.